எல்லா மனிதர்க்கு ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கு மூற்றே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை. தியானத்திற்கான தலைப்பு திருப்தியாக்குகிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மத்தேயு 14:20. உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நிறைந்து கொட்டி கிடந்தாலும் திருப்தி கொள்ளாமல் அலைந்து திரிவோர் அநேகர். எவ்வளவுதான் நிறைந்து கிடந்தாலும் இல்லாததை குறித்து ஏங்குவோரும் உண்டு. இப்படியான மக்கள் மத்தியில் வாழும் நமது நிலைதான் என்ன? தேவனின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்த மக்களின் சரீர பிரகாரமான தேவையை ஆண்டவர் திருப்தியாக தீர்த்து வைத்தார். சீடர்கள் இயேசுவை பார்த்து, நேரமாகிவிட்டது, எல்லாரையும் உணவருந்தும் படிக்கு அனுப்பிவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு, நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் இருந்த 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். நாம் தேவனை அண்டி வாழும்போது அவர் நமது உலக பிரகாரமான தேவைகளையும் அறிந்திருக்கிறார் என்பது உண்மை. அதற்காக நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அவரை அண்டி வாழ்வோமானால் நமது நிலை பரிதாபத்துக்குரியதே. நாம் என்ன நோக்கத்தோடு தேவனை ஆராதிக்கிறோம்? அவரிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமா? உண்மையான உள்ளத்தோடு தேவனை தேடுகிறவன் திருப்தியாக வாழுவான். நம்மை சிருஷ்டித்த தேவனாகிய அவரை உண்மையான இருதயத்தோடு ஆராதிக்கும் போது எல்லாவற்றிலும் நாம் திருப்தியோடு வாழ அவர் கிருபை செய்வார். அந்த திருப்தியானது நிறைவினால் வரும் ஒரு லௌகீக திருப்தியாயிராமல் நம்மை ஆசிர்வதிப்பவரும் வழி நடத்துபவரும் தேவனே என்ற நினைவுடன் உள்ளத்தில் திருப்தி காணும் ஒரு உன்னதமான அனுபவமாகும். அதை சொல்லி புரிய வைப்பதை பார்க்கிலும் அனுபவித்து தெரிந்து கொள்வதே மேலானது. காலணிகள் இல்லை என்று நான் அழுதேன், 2 கால்களே இல்லாதவரை காணும் வரை. கைவளையல் இல்லை என்று நான் அழுதேன், 2 கைகளே இல்லாதவரை காணும் வரை என ஒரு பாடலின் வரிகள் அமைந்துள்ளது. பிரியமானவர்களே, நாம் எப்போதுமே திருப்தியற்றவர்களாகவே இருப்பது நன்றன்று. எது இல்லையோ அதை எண்ணியே கவலைப்படாமல் நமது வாழ்நாள் எல்லாம் நாம் களிகூர்ந்து மகிழும்படிக்கு காலைதோறும் உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14 என்று தாவீது போல கூற முடியுமா? ஆம், தேவனே நம்மை திருப்திப்படுத்துபவர். அது மாத்திரமல்ல, அவரே நமது திருப்தியாய் இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, என்னை முழுமையாக உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்குள் நிறைவு கண்டு திருப்தியாக நான் வாழ எனக்கு உதவி செய்வீராக. ஆமென்.